ஹலோ யூவர்ஸ், நம்ம தளபதியோடைய படத்தோட ட்ரெய்லருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா இங்கே அடுத்தடுத்து ஒரு ட்ரெய்லராக வெட்டிகிட்டே இருக்காங்க. நேற்று கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூரியோட கொட்டுக்காளி அப்படின்ற ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த ட்ரெய்லரோட நான் ஒரு ரியாக்ஷன் வீடியோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சூரி இன்றைக்கி ஒரு ப்ராமிசிங் ஆக்டர் ஆகிட்டார். விடுதலைக்கு அப்புறமா இப்போ கர்டன் ஒரு படம் நடித்தார், அதுலேயும் அந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. ப்ளஸ் இந்த படத்தில் இன்னொரு வெர்சடைல் கேரக்டராக சூரி இருக்கிறாரு, வாழ்கிறாருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஒரு 2 நிமிஷம் ட்ரெய்லரு என்னம்மா பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அந்த ட்ரெய்லர் அப்படின்றத இந்த ட்ரெய்லரை பார்த்து முடிச்சுட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த ட்ரெய்லரை பார்த்து என்ஜாய் பண்ணுமா? இது உரமாக எடுத்துப்பேன். என்ன 2 பேரும் சேர்த்து ஏற்றிக்க வேண்டியனே. எங்கள் வீட்டு பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, ரெட்டருக்காக பாலமேடு வரைக்கும் போகிறோம். என்னங்க பண்ணி வச்சுருக்காங்க? சத்தியமாக சொல்கிறேன், என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரில. பட் இப்படியும் கூட ஒரு ட்ரெய்லர் கட் கொடுத்து நம்மளை சீட் எஜ்ஜுக்கு கொண்டு வர முடியாது இந்த டைரக்டர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, பெக்யூலியர் வில்லேஜில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். கொட்டுக்காளி அப்படின்னாவே நிறைய பேருக்கு அது என்ன அர்த்தனே தெரியாது. பட் கொட்டுக்காளி அப்படின்றது ஒரு அடமெண்ட் கேர்ளுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லாங்கான வார்த்தைகள். ஓகேங்களா? மதுரை சைடு அந்த சைடெலாம் போனீங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா திமிர் பிடிச்ச பொண்ணு, திமிர் பிடிச்ச கழுது, இந்த அகம் பிடிச்ச கழுது அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த மாதிரி யார் பேச்சையும் கேட்காம, சொல்கிற பேச்சையும் கேட்காம அது இஷ்டத்துக்கு திரியிறது அன்றைக்கி எப்படி சொல்கிறது, அதுதான் கொட்டுக்காளின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அடக்க உடக்கமாக இல்லாத பொண்ணை சொல்லுவாங்க. அடக்க உடக்கம்னா என்னென்ன அடுத்த கொஸ்டின் வராதிங்க, அதெல்லாம் வேறு டாபிக். பட் அந்த மாதிரி ஒரு சில பெண்ணுங்களை ஆஃப்கோர்ஸ் இந்த ஊரில் பொண்ணை ரொம்ப திமிரா தெரிஞ்சுன்னா அதுக்கு பேய் பிடிச்சிருச்சுமா, அந்த மாதிரி வேலை தான் பண்ணிகிட்டு இருக்குது பாரு, ஸோ ஆர்பிஜியும் கேட்க மாட்டேங்குது, எப்படி திங்குது, என்ன பண்ணுது பாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. அதை பேய் ஓட்டுறதுக்குன்னு ஒரு சில இடத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த மாதிரி படத்துடைய கதை என்னமோ அப்படி தான். அந்த போலீஸ்காரர் சொல்கிற அந்த போலீஸ்காரர்கிட்ட சூரி சொல்கிற அந்த ஒரு டைலாகில் பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கு, பட் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் சம்பவம் என்ன அப்படின்னு. ஆனால் படத்தை இந்த ட்ரெய்லர் ஸ்டார்டிங்லேயே அந்த சேவலையும் ஒரு கல்லில் காலை கட்டி போட்டு வெயிட் வச்சுருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த சேவல் வீடு தங்காத சேவல், எங்கே பார்த்தாலும் பறந்துக்கிட்டே போகுது, அதை கட்டி போட்டு வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ஆனா பென் அந்த கேரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பொண்ணை அப்படி ஒரு துருன்னு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை சமூகத்தின் எப்படி சொல்கிறது, நம்ம சமூகத்தில் இருக்க நிறைய பழமையான விஷயங்களை புகுத்தி அந்த பொண்ணை அடக்கி ஒடுக்கி வைக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு உள்ளர்த்தமாக இருக்கணும் அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, நீங்கள் எத்தனை பேர் அதை புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்க.
பட் அந்த ட்ரைலரோடைய ஹைப் பார்த்தீங்களா, ஸ்டார்டிங்கில் சேவல் அந்த சவுண்டோட ஸ்டார்ட் பண்ணுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வர்றாரு. ஆட்டோ ஓடுற சத்தத்துலேருந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இப்போ வில்லேஜில் இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த படத்தை பார்த்தா இப்படி தான் இருப்பாங்க. ஊரில் இந்த மாதிரி ஆகி போச்சுன்னா பேய் ஓட்டுறதுக்கு ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போவாங்க, அந்த பாலம் வீடுன்ற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப அப்படி எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு ஊருக்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்றது ஃபீலிங் தான் கிடைக்குது. ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரியே இந்த ட்ரெய்லர் கட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆகலை. ஸோ அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக வந்து ட்ரெய்லர் கட்டை கொடுத்து இப்படியும் கொடுக்க முடியும், இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்து இப்படியும் நாங்கள் வந்து கவர் பண்ண முடியும் ஆடியன்ஸ் அப்படின்றது வந்து PS வினோத்ராஜ் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிருக்காரு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. சூரியோட 3வது ஹீரோவாக நடிக்கக்கூடிய படம். எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஹிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா படம் ட்ரெய்லர்லேயே எப்படி இருக்குன்னா, அப்போ படத்தை தேட்டரில் உட்காந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். வாவ், இட் மைட் பி சூப்பர். ஓகே, எனியோ சூரிக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த படத்தோடைய தலைவர் தளபதி அவர்களின் கோட் படத்தோடைய ட்ரெய்லரை வந்து கூடிய விரைவில் பார்ப்போம். இன்னும் 1 நாள் 2 நாளில். இதுதான் என்னோடய முதல் ரியாக்ஷன் வீடியோ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து இதை மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஓகே கைஸ், ஐம் ஸோ ஹாப்பி.